ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சோதனைச் சாவடி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்வினையொட்டி 8 டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். தளபதியாக அண்ணா கூட வந்திருக்கிறேன். ஒசூர்ல இருந்து வாழைப்பழம், ஜூஸ் இந்த மாதிரி பொருள் எடுத்து வந்தோம். இங்க வேலை செய்யறோம் ஸ்டாஃப் வந்து நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம். அதுக்காக வந்திருக்கோம். தளபதி நம்மளுக்கு வேணும். இந்த ஆட்சியில நம்மளுக்கு ஜெயிக்கணும். இந்த மாதிரி மாநாடுக்கு நிறைய மாநாடு போயிருக்கோம். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து இங்க வந்து ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க கொஞ்சம் நம்மளுக்கு கிட்டே இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் துள்ளாத மனம் துள்ளும் படம் பார்த்தது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தொடர்ந்து இப்போ 2 மாநாட்டில் ஒரு தொண்டனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவருக்கு செலவு பண்ணுவேன். நான் பிடிக்கும். எனக்கு என்னுடைய தொண்டு செய்யணும்னா நான் அந்த வேலை செய்கிறவங்க இந்த ஜூஸு, வாழைப்பழம் இதெல்லாம் எனக்கு அவங்க செஞ்சு அது ஒரு புண்ணியம் கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் அவர் பிடிக்கும். அதனால் சரிங்க சார். இப்போ எத்தனை பேருக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுங்க? என்ன ஒரு 1000 பேருக்கு எடுத்துருவாங்க சார். எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பாக இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக முழுமையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை விட இது வந்து கொஞ்சம் ஓப்பன் கிரவுண்டாக வச்சு கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சேஃப்டியாக நடக்கணும்னு நம்புகிறோம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அடுத்திருக்கக்கூடிய சுங்கசாவடி அருகே பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் விஜய் தலைமையிலான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. காலை 11 மணி முதல் 1 மணி வரை காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்கு தொண்டர்கள் நின்று விஜய் பேசுவதை கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 72 இடங்களில் இந்த பேரிகார்டு தடுப்புகளானது அமைக்கப்பட்டு 14 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கும் எளிமையாக வழிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாளைய தினம் விஜயமங்கலம் மற்றும் பெருந்துறையின் ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய 8 டாஸ்மாக் கடைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சம்பவ இடத்துல வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையிலான போலீசார் தீவிரமாக ஆய்வு பணியில மேற்கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்களுடைய நலன் கருதி வெளி மாவட்டங்களிலிருந்து வருவதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று தலைமை நிர்வாகிகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இருப்பினும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு நடைபெறுவது எவ்வாறு நடைபெறும் என்று தொண்டர்கள் வந்து ஆர்வ மிகுதியில் கண்டுகளிப்பதற்காக வந்த வண்ணமாகவே இருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக ரவிவர்மாவுடன் ஜான் மைக்கேல்.